ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகிறேன். கடந்த வாரம் முழுவதும் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். எத்தனையோ இழப்புகள், சோர்வுகள், எத்தனையோ நிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், இயேசு நல்லவர், அவர் மாறாதவர், அவர் நம்மை கைவிடாத தேவன் அவர். அல்லேலூயா. ஒரு விஷயம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை சிறுநேர ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்லவரே, வல்லவரே, கிருபை உள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, மாறாதவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லா துதி பலிகளை ஏறெடுப்போம். இந்த காலை வேலையில நன்றி பலிகளை ஏறெடுப்போம். அப்பா, உங்க கிருபை மாத்திரம் இல்லைன்னா நாங்கள் இன்னைக்கு இல்லப்பா. நன்றி ராஜா, நன்றி இயேசுவே, சர்வ வல்லவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மறைய செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மறைய செய்தீர். தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆண்டவருடைய சிறகுகளின் நிழலிலே எங்களை பாதுகாத்து இம்மட்டும் கைவிடாமல் இனியும் எங்களை நடத்தி வந்தீரே. நாங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து அதை நீருற்றாக்கிக் கொள்ளுகிற காலத்திலே வந்திருக்கிறோம். எத்தனையோ பேர்களை மறந்தார், எத்தனையோ மனிதர்கள் எங்களை கைவிட்டார். நீர் எங்களை கைவிடாதவர், நீர் மாறாதவர், நீர் மறவாதவர். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உள்ளத்தின் ஆழத்தும் உங்களுக்கு நன்றி செலுத்தி மீதமுள்ள பகுதியில் நம்முடைய பாதத்திலே ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. எல்லாம் மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையில் நம்ம தான் இணைந்து ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கைகளை தட்டி பாடு. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என்பவனாய் எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என்பவனாய் எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
எங்கள் அற்புதத்தின் தேவனே, எங்கள் மகத்துவமானவரே, காலை வேளையில் உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. நீர் எவ்வளவு நல்லவர் ஐயா. நீ நன்மை செய்வதனால் மாத்திரம் நல்லவர் அல்ல, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நீ கைவிடாமல் இருந்தீரே. நீ நல்லவர் ஐயா, நீ நல்லவர் ஐயா, நல்லவர் ஐயா, நல்லவர். எல்லாரும் சொல்லுங்க, நல்லவர் அவர், நல்லவர் அவர், அவர் நல்லவர் அவர், அவர் மாறாதவர் அவர். நல்லவரை போற்றி பாட போறோம், நல்லவரை குறித்து பாட போகிறோம். அவர் என்னென்று மாறாதவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபைகளாய் என்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் இந்த இயேசுவின் நாமமே. உன்னை நோக்கும் என் கண்ணின் முன்னே பதறாதே, உன்னை நோக்கும் பதறாதே, கண்மணி போல் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே, கண்மணி போல் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார், எண்ணில் அடங்காத கிருபைகளாய் என்றும் தாங்கும் தம் புயமே இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாரங்களோ, எலியாவின் தேவன் எங்கே உங்கள் விசுவாச சோதனையில், எலியாவின் தேவன் எங்கே உங்கள் விசுவாச சோதனையில். துதி செய்வார், எண்ணில் அடங்காத கிருபைகளாய் என்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் இந்த இயேசுவின் நாமமே. சோதிடும் நேரத்தில் சாந்திட தேவன் உண்டே, சோதிடும் நேரத்தில் சாந்திட தேவன் உண்டே. உலகத்தில் இருப்பவரிலும் உன்னில் இருப்பவர் பெரியவரே, உலகத்தில் இருப்பவரிலும் உன்னில் இருப்பவர் பெரியவரே. துதி செய்வார், எண்ணில் அடங்காத கிருபைகளாய் என்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. யோர்தான் புரண்டு வரலாம், எத்தனை இன்னல்கள் உங்கள் வாழ்க்கையில் வரலாம், ஆனால் தேவனை மாத்திரம் நீங்கள் அவிசுவாசமாய் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லிவிடாதீர்கள். யோர்தான் புரண்டு வந்தாலும் எதிரிட்டு வந்தாலும் நீங்கள் தைரியமாய் விசுவாசமுள்ள வார்த்தைகளையே பேசுங்க. நம்முடைய தேவன் எப்பொழுதும் அவர் மாறாதவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், உங்களை கைவிடாதவர். அல்லேலூயா. அநேகர் உங்களை மறந்து போகலாம், அநேகர் உங்களை கைவிடலாம், ஆனால் இவர்தான் உங்களுக்கு எப்பொழுதும் பக்க துணையாய் இருப்பவர். அவர்தான் நம்முடைய துணை, அவரே நம்முடைய நம்பிக்கை. அல்லேலூயா.
எல் ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, இந்த வாழ்வின் பலம் நீரே, இந்த வாழ்வின் பலம் நீரே. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. எல் ஷடாய் எந்த துணை நீரே, வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். நாளைதோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். நாளைதோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். உந்தன் நாமம் எந்தன் இன்பம், உமது செட்டை அடைக்கலம். உந்தன் நாமம் எந்தன் இன்பம், உமது செட்டை அடைக்கலம். எல் ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசரை ஸ்தோத்திரம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசரை ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். நீதான் என்னுடைய கேடகம், நீதான் என்னுடைய அடைக்கலம், நீதான் நாங்கள் நம்புகிற அரண். உம்மை என்று யாரிடத்திலே போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது. எத்தனை மனிதர்கள் எங்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள், உடைய வார்த்தை இல்லை என்று சொன்னார், நாங்கள் என்றைக்கோ அழிந்து போயிருப்போமே, உடைய வசனம் இல்லை என்று சொன்னார், உடைய நம்பிக்கையுடைய ஜீவ சத்திய வசனங்கள் இல்லை என்று சொன்னார், நாங்கள் என்றைக்கோ அழிந்து போயிருப்போம். மட்டும் எங்களை காத்து நடத்தின இம்மானுவேலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாளை வேளையிலும் எங்கள் ஆராதனையை கர்த்தர் அங்கீகரித்துக் கொள்ளுவீராக. உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த வாதை தேவை, எத்தனையோ பிரச்சனை, மரணங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் இருக்கிற மக்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுங்க. வியாதியை குறித்து பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். தைரியமாக எதிர்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இந்த காலை வேளையில் எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. கரங்களில் முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவன் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இரட்சகருமாகிய கர்த்தர் உங்களை பாதுகாத்து சுகமாய் நடத்துகிறார் என்பதை விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்கள் வீடுகளிலே
சபையில் என்னென்ன ஜெபம் நடக்கிறதோ அந்த நாட்களில் நீங்கள் வீடுகளில் அமர்ந்து ஜெபிக்கும்படியாக உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். புதன்தோறும் மாலை ஜெப குழுக்கள், வெள்ளிக்கிழமை தோறும் பெண்களுடைய ஜெபம் நடக்கிற நேரத்தில் உங்கள் வீடுகளில் ஜெபம் நடக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதனை நேரத்தில் உங்கள் வீடுகளிலே ஜெபங்கள் நடக்கும்படியாக உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். செவியுங்கள். நிச்சயமாய் தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் காணப்போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போகலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்திலே முதல் வசனத்தை இன்றைக்கு ஆதாரமாக எடுத்து உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொடுக்க போகிறேன். யோவான் 14:1, ஜான் சாப்டர் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக வார்த்தைகளை சொல்லுவார்கள். எவ்வளோ பேர் எவ்வளோ வார்த்தைகள் இந்த உலகத்தில் பேசலாம், எவ்வளோ வார்த்தைகளை உங்களுக்கு எனக்கு ஆறுதலாய் சொல்லலாம். ஆனால் அந்த வார்த்தை பெரிதல்ல. இன்னைக்கு அநேக நேரத்தில் சில நேர வார்த்தைகள் நம்மை உடைத்து விடுகிறது, வார்த்தைகள் நம்மை காயப்படுத்தி விடுகிறது, வார்த்தைகள் நம்மை ஊன்ற கட்டுகிறது, பல காரியங்களை வார்த்தைகள் செய்கிறது. வார்த்தைகள் முக்கியம் அல்ல, அதை யார் சொல்லுகிறார்கள் என்றால் மிகவும் முக்கியம். இன்னைக்கு ஒரு ரோட்ல போக ஒரு சாதாரண மனுஷன் உங்களை பார்த்து கலங்காதீங்கன்னு சொன்னா அட போயா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா வானத்தையும் பூமியும் வார்த்தையினால் படைத்து பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பி உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் மன்னித்து தன்னுடைய ஜீவனையை கொடுத்து மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அவர்தான் இந்த வார்த்தையை சொல்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ மனிதர்கள் வார்த்தைகளை சொல்லலாம், அந்த வார்த்தைகள் எல்லாம் வீணாய் போய்விடும், பலன் இல்லாமல் போய்விடும், பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். ஆனால் இந்த தேவாதி தேவனுடைய வார்த்தை என்றைக்கும் பலன் கொடுக்கும், என்றைக்கும் உங்களை உயிர்ப்பிக்கும். அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கலக்கத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, பயத்தோடு, நடுக்கத்தோடு இந்த காலை வேளை நீங்கள் இருக்கலாம். அநேகர் சொல்லலாம் பயப்படாத. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், குமாரனாகிய கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், கலங்காது இருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, பயப்படாதிருங்கள். தேவனுடைய பிள்ளைகளை, கலங்கின இருதயத்தோடு இருக்கிறீர்களா? கண்ணீரோடு இருக்கிறீர்களா? வேதனையோடு இருக்கிறீர்களா? அநேகர் உங்களுக்கு ஆறுதல் சொல்லியும் உங்கள் இருதயம் எவ்வளவும் ஒரு துளியேனும் அடங்கவில்லையா? இதோ கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. உன் இருதயம் கலங்காது இருக்கட்டும், தேவன் உனக்கு எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுவார். தேவனிடத்தில் நீ விசுவாசமாயிரு, என்னிடத்தில் விசுவாசமாயிரு என்று சொல்லுகிற அந்த வசனத்தின்படியாக நிச்சயமாக விசுவாசமாயிருங்கள், கலங்காதிருங்கள். எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும், எந்த பிரச்சனையாய் இருந்தாலும், எந்த வாழ்க்கையில எப்படிப்பட்ட நெருக்கம் வந்தாலும் நீங்கள் கலங்க வேண்டியதில்லை. இந்த வசனம் சொல்லுகிறதெல்லாம் கவனிக்கணும். எல்லாரும் ஒரு விஷயம் கூட இந்த வார்த்தையை மீண்டும் நான் படிக்கிறேன் பாருங்க. 13ஆம் அதிகாரத்துக்கு அப்படியே வரும் பொழுது 13ஆவது அதிகாரம் 37வது வசனம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? உமக்காக என் ஜீவனை கொடுப்பேன் என்றான். இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக, எனக்காக ஜீவனை கொடுப்பாயோ? சேவையில் கூவுகிறதுக்கு முன்னே நீ 3 தடவை மறுதளிப்பாய் என்று மெய்யாக மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். தேவனுடைய பிள்ளைகளே, தம்முடைய சீசர்கள் அவரோடு கூட இருந்தார்கள். அவரை விட்டு பிரிகிற நேரம் வந்தது. ஜீவனை கொடுப்பேன்னு சொன்ன பேதுரு கூட அவரை மறுதளித்தான். அந்த ஆண்டவரே சொன்னார், என்னை மறுதளிப்பா என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளே, அவங்களுக்கு ஒரு பயம். தேவன் நம்மை விட்டு போய்விட்டால், ஆண்டவர் நம்மை விட்டு போய்விட்டால் நாம் என்ன செய்வது? இவ்வளவு நாட்கள் அவரோடு கூட இருந்தோம், 3 வருடம் 3.5 வருடம் அவரோடு கூட நம்ம இருந்தோமே, என்ன செய்வது நம்மை விட்டு போய்விட்டால் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அநேக பயம். அப்ப அந்த சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், கலங்காத இருப்பதாக, பயப்படாத, உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணி போறேன், உங்களையும் கூட்டிட்டு போக போறேன். தேவனுடைய பிள்ளைகள், இந்த காலை வேளையிலே பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். தேவன் நிச்சயமாகவே உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல, உங்களை அவர் அணைத்துக் கொள்ளுகிற தேவன். அல்லேலூயா. வேதத்தில் அநேக வசனங்களை பார்க்கலாம், நேரம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஒரு நாளும் பயப்படாதிருங்கள். பாருங்க, மத்தேயு 24வது அதிகாரத்துல 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 24:6. யுத்தங்களையும்
யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அல்லேலூயா. 6வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இன்றைக்கு வருகிற அந்த வியாதியை குறித்து பயம், கொள்ளை நோய்களை குறித்து பயம். 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் என்று சொல்லி. அநேகருக்கு பயம், எனக்கு இந்த வியாதி வந்துருமோ, இருமல் வர மாதிரி இருக்கு வியாதி வந்துருமோ, ஜுரம் வர மாதிரி இருக்கு இந்த வியாதி வந்துருமோ. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாருக்கு எந்த வியாதியும் வராது. கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். நீங்க கலங்காதீங்க, பயப்படாதீங்க. வியாதி எதிர்த்து நில்லுங்கள், போராட்டத்தை எதிர்த்து நில்லுங்கள். யாருக்கு வேணா வரலாம், நமக்கு வராது. தேவனுடைய விசேஷித்த பாதுகாப்பு உங்கள் மேல் இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. ஆட்டுக்குட்டியான ரத்தம் உங்கள் நிலைக்காய் வாசல்களிலே பூசப்பட்டிருக்கிறது. கலங்காதங்க. வியாதி வந்துருமோ, பயம், ஐயோ ஏதாவது எனக்கு நடந்துருமோ, ஏதாவது நடந்துருமோ, ஒன்றும் பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இதெல்லாம் கேள்விப்படுவீங்க, இந்த காதுகளில வரும். ஆனால் தைரியமா இருங்கள். அல்லேலூயா. கோலியாத்தினுடைய அந்த கூக்குரலை கேட்டு, அவனுடைய கொக்கரிப்பை கேட்டு சவுலுடைய இருதயம் பயந்தது. ஆனால் தாவீதுடைய இருதயம் தைரியம் கொண்டு எழுந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நமக்கு ஒரு தாவீதின் இருதயத்தை கொடுப்பாராக. அந்த கோலியாத்தை வீழ்த்தக்கூடிய அந்த வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் அன்பு தேவன் சனமே, வியாதியை குறித்து பிரச்சனைகளை குறித்து பயப்படாதே. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல, அன்பு பலம் உள்ள தைரியத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். பயப்படாதீங்க. கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டார். எல்லாம் போச்சே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். எல்லாம் இழந்து போயிட்டேனே, எல்லாம் போயிடுச்சு, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஐயா பாஸ்டர், நீங்க சொல்ல சொல்ல எல்லாத்தையும் நான் இழந்துகிட்டு தானே இருக்கேன். கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மார்க்கு 13வது அதிகாரம் 7வது வசனத்திலேயும் இதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக இன்னொரு வசனத்தை நான் படிக்கிறேன். மார்க் 4:40. மார்க் 4:40 மார்க் 4வது அதிகாரம் 40வது வசனத்திலே இயேசு தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்கிறார். மார்க் 4:40 வாசிங்கள். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 4:40. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அல்லேலூயா. அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோட ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, சீசர்களுக்கு ஒரு பிரச்சனை, பயம். அந்த பிரச்சனை எதிர்கொள்ள முடியல, நமக்கு பயம். அந்த பிரச்சனை how to overcome the problem, எப்படி அதை நம்ம ஜெயிக்கிறது அப்படின்னு சொன்னா, பிசாசு உங்களுக்குள்ள போடுகிற முதல் காரியம் பயத்தை போடுவான். நீ பிரச்சனை ஜெயிக்க கூடாது, நீ தேவ பிள்ளையா வாழக்கூடாது, நீ வெற்றி உள்ளவனாய் வாழக்கூடாது என்று சொல்லி பயம் என்கிற ஒரு காரியத்தை உங்களுக்குள்ள அவன் விதைப்பான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு உங்களுக்கும் எனக்கும் பயத்தை கொடுக்கல. எவ்வளவு நெருக்கம் வந்தாலும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் பயப்படாதிருங்கள், தைரியமாய் எதிர்கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் நம்முடைய தேவன் உலகத்தில் இருப்பவனிலும் நமக்குள் இருக்கிற தேவன் அவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எழுந்தார். ஹல்லேலூயா. 38வது வசனத்துல கப்பலின் பின்னணியத்தில், மார்க் 4வது அதிகாரம் 38வது வசனத்துல, கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணியை வைத்து நித்திரையாக இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரை, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து, அல்லேலூயா, அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் எழுந்தருளுவார். பிரச்சனைகளை மாற்றுவதற்கு அவர் எழுந்தருளுவார். உங்கள் வாழ்க்கையில் அவர் எழுந்தருளுவார். பயப்படாதிருங்கள். உங்கள் வீடுகளிலே அவர் எழுந்தருளுவார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அவர் வாழ்க்கையில செய்வார். தேவ ஜனமே, இந்த காலை வேளையிலே எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். இயேசுவுக்கு, உங்களுக்கும் எனக்கும் இயேசு கொடுத்தது பயத்தின் ஆவி அல்ல, தைரியத்தின் ஆவி. தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். பிரச்சனைகளை, வியாதிகளை, பாடுகளை எதிர்கொள்ளுங்கள். அவர் எழுந்தருளி உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்ய போகிறார்.
அவர் சீசுகளை பார்த்து என்ன தெரியுமா கேட்டார் பாருங்களேன். மார்க் 4:40 அவரவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீங்க? அதாவது கொஞ்சம் நெஞ்ச பயம் இல்லை, பயத்தின் ஆழத்துக்கே போய்விட்டீங்க. ஏன் இப்படி ஒரு பயம் உங்களுக்குள்ள வந்தது? ஏன் இப்படி ஒரு பயம்? எந்த பயமும் உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றவே காப்பாற்றாது. அல்லேலூயா. பயம் வரும் பொழுது ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகி போகும். அந்த நேரத்தில் தைரியமாய் நீ எழும்பி நிற்க வேண்டும். அந்த நேரத்தில் விசுவாசமான வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, எனக்கு ஏன் இவ்வளவு பாடுகள், ஏன் இவ்வளவு இழப்புகள், ஏன் இவ்வளவு சோர்வுகள் என்று கேள்வி கேட்காம அதை தாங்குவதற்கு எனக்கு பலனை தாங்க ஆண்டவரே. அதை கடந்து போவதற்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உடைய கோலும் உடைய கைத்தடியும் என்னை தேற்றட்டும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்திலே ஆண்டவர் தாவீது பாடுகிற அதே போல நீங்களும் நானும் அவருடைய சமூகத்திலே கேட்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்படாதீர்கள். யோசுவா, நான் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோசுவா 1வது அதிகாரம் 9வது வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாகிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஸ்தம்பித்து போய் நிற்கிற நிலைமையில இந்த யோசுவா என்கிற ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். ஏனென்று சொன்னால் தன் தலைவனை இழந்து விட்டான். தன் தலைவன் இல்லை, எப்படி இவ்வளவு பெரிய கூட்டத்தை நான் நடத்துவது, எப்படி இவ்வளவு பெரிய ஜனத்தை நான் கொண்டு போவது, என்னை யார் கைட் பண்ணுவா என்று சொல்லி பயந்து நெருக்கத்தோடு இருந்தான். யோசுவா மோசேக்கு பிற்பாடு இந்த ஜனங்களை நடத்துவதற்கு தேவன் தெரிந்து கொண்டவர் பாத்திரம். தேவன் உன்னை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் உன்னை நிச்சயம் நடத்துவார். தேவனுடைய அபிஷேகம் உங்க மேல இருக்குன்னு சொன்னா அவர் உங்களை தைரியப்படுத்துவார். தேவன் உன்னை தெரிந்து கொண்டால், உன் பிள்ளையை தெரிந்து கொண்டால், உன் கணவரை தெரிந்து கொண்டால் நிச்சயம் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் தெரிந்தெடுத்த மனிதனை அவர் கைவிடுகிறதை தாவீது சொல்லுகிறார். நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன், ஆனால் நீதிமான் ஒரு நாள் அப்பத்திற்கு அலைந்து திரிகிறதை நான் காணவில்லை. தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் நீங்களும் நானும். தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் நீங்களும் நானும். உங்கள் பிள்ளைகளும் தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம். பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். இன்னைக்கு யோசுவா கலங்கி போனான், யோசுவா பயந்து போனான். பெரிய யுத்த வீரன் தான், பெரிய பராக்கிரமசாலி தான், பெரிய ஒரு சக்தி படைத்த ஒரு மனிதன் தான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு பயம். இன்னைக்கு அநேக பெரிய செல்வாக்கு இருக்கலாம், உங்களுக்கு பெரிய கட்டுமஸ்தான உடல் இருக்கலாம், பெரிய பலவான நீங்க இருக்கலாம். ஆனால் பயம் என்பது ஒன்று உங்களுக்குள் வந்துவிட்டால் நீங்கள் சாதாரண மனிதனிடத்தில் கூட தோற்று போய் விடுவீர்கள். தேவனுடைய பிள்ளைகளை, அந்த பயத்தை மேற்கொள்ள தேவன் உங்களுக்கு தைரியத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு பெரிய பராக்கிரமசாலியான இந்த யோசுவா சோர்ந்து போனான், இந்த யோசுவா திகைத்து போனான். கர்த்தருடைய வார்த்தை வந்தது. யோவான் 14:1 படித்தோம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அதே போல இந்த யோசுவா ஒரு இடத்துல இந்த தேவனுடைய வார்த்தை கடந்து வந்தது. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? ஏற்கனவே சொல்லியிருக்கார் ஆண்டவர், எப்பா நீ போ, நான் உனக்கு உதவி செய்யறேன். ஆனால் இந்த பயம் முன்னாடி போக விடலை. இந்த யோசுவா முன்னாடி கடந்து போக விடவில்லை. அவன் முன்பதாக நடந்து செல்வதற்கு ஆண்டவர் எத்தனை முறை சொல்லி இருந்தாலும் அந்த பயம் தேவனுடைய வார்த்தையை கூட மறக்க செய்கிறது. எத்தனை வசனத்தை கேட்டிருப்போம், எத்தனை பிரசங்கத்தை பார்த்திருப்போம், எத்தனை விதமான பாடல்களை பாடியிருப்போம். ஆனாலும் கர்த்தருடைய வசனம் உள்ள இருந்தாலும் அந்த பயம் சில நேரங்களிலே அந்த வார்த்தைகளை மறக்க செய்து விடுகிறது, அதை தடை செய்து விடுகிறது. ஆனால் தேவன் விடுவதில்லை. அவரை தெரிந்து கொண்ட பாத்திரத்திடத்தில் அவர் திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருப்பார். யோனாவினிடத்தில் திரும்ப திரும்ப பேசினார். அல்லேலூயா. ஆபிரகாமினிடத்தில் திரும்ப திரும்ப பேசினார். ஏனென்று சொன்னால் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அல்லேலூயா. உங்களையும் அவர் தெரிந்து கொண்ட பாத்திரம் இந்த காலை வேளையிலே தெரிந்தெடுத்திருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் உனக்கு கட்டளையிடவில்லை, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. பெரிய யுத்த வீரனுக்கே கலக்கம் என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் கலக்கம் இருக்காதா? எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ தேவைகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ நெருக்கங்கள்.
ஆனாலும் கலங்கி போய் நிற்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் அநேக இழப்புகள், சோர்வுகள், தேவைகள் வரும் பொழுது தேவனையே நான் சார்ந்து கொள்வேன், தேவனையே அண்டிக் கொள்ளுவேன், தேவனுடைய மடியிலே சாய்ந்து விழுந்து விடுவேன். என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை அரவணைப்பார், எனக்கு பலனை தருவார், மீண்டும் எழுந்து ஓட அவர் எனக்கு உதவி செய்வார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆபத்து காலத்துல சோர்ந்து போயிடாதீங்க, ஆபத்து காலத்துல பின்னிட்டு போயிடாதீங்க. பலம் கொண்டு திடமனதா இருங்க, கலங்காதே, திகையாதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகி கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் உன் கூட தான் இருக்கிறார். ஏன் பயப்படுகிறார்? வியாதியா இருக்கிறான், பயப்படாத, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். வியாதி மாறும். கடனா இருக்குதா, கடன் மாறும், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த சூழ்நிலையில எப்படி பாசம் மாறும்? உங்க கணக்கை போடாதீங்க, தேவ கணக்குக்கு வாங்க. அல்லேலூயா. தேவனுடைய கணக்கு வித்தியாசம், உங்க கணக்கு வித்தியாசம். உன் வழிகள் அவர் வழி அல்ல, உன் நினைவுகள் அவர் நினைவு அல்ல. நீ போட்டு வச்சுக்கிற கணக்கு அத்தனையும் கொலாப்ஸ் பண்ணி தேவன் ஒரு புதிய கணக்கை உங்க வாழ்க்கையில துவங்க போகிறார். ஒரு புதிய ஆசீர்வாதத்தை உனக்கு துவங்கி தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனுடைய எல்லா சிந்தனையும் அவர் பொய்யாய் மாற்றுவார், மனுஷனுடைய யோசனைகள் அபத்தமாய் மாற்றுவார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே பயப்படாதீங்க, கலங்காதீங்க. வியாதி, கடன், தேவை, இந்த மாதம் ஆண்டவரே இன்னும் 3ஆம் தேதி வரைக்கும் எப்படி குடும்பம் நடத்துவது? எத்தனையோ தேவைகள் இருக்கிறது. நம்ம சபையின் சார்பாக ஒரு சில நெளிந்த அநேக மக்களுக்கு உதவி செய்ய முடிந்தது. இன்னும் அநேக தேவைகள் இருக்கிறது, இன்னும் அநேகருக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் எங்களால் இயன்றதை அநேகருக்கு செய்தோம், இன்னும் செய்ய வேண்டும். அநேக மக்கள் உற்சாகமாக இல்லாதவர்களுக்கு கொடுங்க, அவர்களுக்கு அரிசி, எந்த காரியம் அவர்களால் முடியுமோ அதை செய்யுங்க. அல்லேலூயா என்று சொன்னால் மனுஷன் என்னைக்கு சாவான்னு யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தானியங்களை கட்டி வைக்காதீர்கள், தானியங்களை அவிழ்த்து கொடுங்க ஜனங்களுக்கு. அல்லேலூயா. தானியத்தை கட்டி வைக்கிறவன கர்த்தர் சபிப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. தானியங்களை அவிழ்த்து ஜனங்களுக்கு கொடுங்க. யோசேப்பு களஞ்சியத்தை திறந்தான். யோசேப்பு களஞ்சியத்தை திறந்து 7 ஆண்டு பஞ்சத்துல ஜனங்களுக்கு வாரி வாரி கொடுத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு யோசேப்பாய் கர்த்தர் உங்களை வச்சிருக்கலாம். உங்க சமுதாயத்தில் நீங்க சேமித்து வைத்திருக்கலாம். ஆமென். மற்றவர்கள் சேமிக்காமல் இருக்கலாம், நீங்கள் சேமித்து வைத்திருக்கலாம். களஞ்சியத்தை திறந்து கொடுங்கள். யோசேப்புகளா உதவி செய்யுங்கள் அநேக மக்களுக்கு. தேவனுடைய பிள்ளைகள், இந்த காலை வேளையிலே கலங்காதீங்க, பயப்படாதீங்க, தைரியமாயிருங்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்கொண்டு போங்க. நீங்க நடந்து போய்கொண்டே இருங்கள், உட்காராதீங்க, ஒரு இடத்துல அமராதீங்க. 6ஆம் ஆபிரகாம் இருந்து விட்டான், அவனை புறப்பட்டு போ சொன்னார் ஆண்டவர். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, புறப்பட்டு போங்க. நீங்க போக போக தான் உங்களுக்கான ஆசீர்வாத வாசல்கள் திறக்கும், நம்பிக்கை பிறக்கும், தைரியம் உண்டாகும். இந்த காலை வேளையில் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எல்லா கண்களை மூடுவோம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ மக்களையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பீராக, அவருடைய குறைவுகளை நிறைவாக்குவீராக, கண்ணீர் யாவையும் துடைப்பீராக. உடைய இரத்தத்தினாலே மூடி மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். மாரநாதா, இயேசு வருகிறார். மாரநாதா, இயேசு வருகிறார். மாரநாதா, இயேசு சீக்கிரம் வருகிறார். ஆமென். God bless you all. Thank you.